நாங்கள் அதை கேட்டிருந்தால், நாங்கள் அதை செவிமடுத்திருந்தால் இந்த நரகத்துக்குள் வந்து நுழைந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே நரகத்தில் இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் தடுக்கிற ஒரு வாய்ப்பு என்ன என்று கேட்டால், மார்க்க விஷயங்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள், மார்க்க சபைகளிலே அவர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள், மார்க்கம் சபைகளை பேசக்கூடிய இடங்களிலே அவர்கள் அக்கறை செலுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதனால்தான் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம், எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் இந்த பகுதியிலே இருக்கிறார்கள். அவர்கள் மார்க்க சபை என்று அழைக்கப்பட்டால் மற்ற காரியங்கள் எடுத்து பாருங்க. ஒரு திருமணம் என்று சொன்னால் அந்த சபை, அந்த ஏரியா, அந்த பகுதி முழுக்க கூடி விடுவார்கள். ஒரு மண்டபம் முழுக்க நிரம்பி வழிந்து விடும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு திருமண அழைப்புதல் கொடுத்தோம்னா அந்த கணவன், மனைவி, அவர் அண்ணன், அவர் தம்பி, ஒரு குடும்பம் முழுக்க அந்த திருமணத்திலே பங்கெடுப்பார்கள். வேற ஏதேனும் நிகழ்ச்சி, ஒரு வீடு கட்டுற நிகழ்ச்சியா, வேற ஏதேனும் விருந்து சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியா என்று சொன்னால் அந்த வீடு முழுக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிவார்கள். ஆனால் மார்க்கம் என்று சொன்னால், மார்க்க நிகழ்ச்சி என்று சொன்னால், குர்ஆனுடைய வசனங்கள் பேசக்கூடிய இடங்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் அறிவுறுத்தக்கூடிய இடங்கள் என்று சொன்னால், மக்களிடத்தில் இன்றைக்கு அவ்வளவு அலட்சியம் இருப்பதை பார்க்கிறோம். மார்க்க கல்விகளை பற்றி அதை தேடுவதற்கும் அதை படிப்பதற்கும் எந்த விதமான முனைப்பும் இல்லாத சில சகோதரிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? அவர்கள் நரகத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் கேட்டிருந்தால், நாங்கள் செவிமடுத்திருந்தால் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். எங்களை அழைத்தார்கள், எங்களுக்கு வீடு வீடாக வந்து கொடுத்தார்கள், ஒரு மார்க்க நிகழ்ச்சி என்று அழைத்தார்கள், நாங்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை, நாங்கள் அந்த சபைகளிலே கலந்து கொள்ளவில்லை, எந்த நன்மையும் நாங்கள் கேட்கவில்லை, எந்த நன்மைகளை கேட்டாலும் அதை நாங்கள் செவிமடுக்கவில்லை, அதனால் நரகத்துக்கு வந்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற சபைகளை நாம் முதலிலே அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற சபைகளில், ஏனென்று கேட்டால் இந்த சபைகளை அழைக்கப்படும் பொழுதே ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் சில எண்ணங்களை போடுவான், சில சிந்தனைகளை போடுவான். அதையெல்லாம் முறித்து விட்டு இது போன்ற அல்லாஹ்வுடைய சபைகளில் பங்கெடுப்பதே அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை செய்ய முடிவெடுத்து விட்டான் என்பதை திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் இது போன்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்